Hi friends, welcome to Tamla's Kitchen. நாங்க காவியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டோனட் ரெசிபி. அதுக்கு வந்து ஒரு வார்மான மில்க் எடுத்துக்கணும். ஆல்ரெடி காய்ச்சி ஒரு கை விட்ட ஒரு பொறுக்குற சூட்ல இருக்கணும். ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா ஈஸ்ட் போடுறதெல்லாம் செத்து போயிடும். அதனால வந்து கொஞ்சம் வார்மான இதுல வந்து வச்சுக்கணும். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். இது ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இது ஸ்பூன் அதனால 2 போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம போடணும். இப்போ நமக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது வந்து லைட்டாக வார்மாக இருக்க மில்கில் போடுங்க. ரொம்ப ஜாஸ்தி சூடு இருந்துச்சுன்னா வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட்டே ஆகாது. இது மாதிரி ரொம்ப கோல்டாக இருந்தாலும் ஆக்டிவேட் ஆகாது. லைட்டாக வார்மாக இருக்கிறதுல போட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாக ஈஸ்ட் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும். இது உங்களுக்கு இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோமியாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும். அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம் அது ஆக்டிவேட் ஆனதும். கப் மைதா வச்சிருக்கேன். 2 கப் மைதா வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம வந்து 1/2 கப் சர்க்கரை, அது கூட கொஞ்சோண்டு உப்பு, 1/2 கப் சர்க்கரை, ஒரு முட்டை, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுல 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள பட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இது கூட போட்டிருக்கோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதுல இப்போ இது வந்து நம்ம இந்த பேட்டர் கூடயே ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மைதா கூட ஊற்றிக்கலாம். எப்பவுமே கேக்கு, டோனட் இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் இருக்க அளவுனா ரொம்ப முக்கியம். நமக்கு 1/2 டேபிள் ஸ்பூனா கரெக்டாக போட்டிருப்போம். இது ஃபுல்லாக எடுத்து இதில் விடுறதுக்காக ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸ்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ டோ வந்து இது இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் இந்த டோ. நல்லா ஈஸ்ட் போட்டோம்னா நல்லா ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப நம்மளால திரட்ட முடியலன்னா கொஞ்சமாக வந்து மைதா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இப்படி பண்ணாவே கரெக்டாக தான் இருக்கும் நமக்கு. இது ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வந்து கொஞ்சம் ஹீட்டான பிளேஸ், அது கபோர்ட்குள்ளே அது மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு நல்ல ரைஸ் ஆகும். டபுள் தி சைஸ் வந்து ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து டோனட் மாதிரி பால்ஸ் மாதிரி நம்ம திரட்டிடலாம். இது அப்படியே 2 ஹவர்ஸ் வச்சிடலாம். இப்போ அது ஊறிட்டு இருக்க சமயத்துக்குலாம் நம்ம கிளேஸ் வந்து மேலே ஐசிங்க்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐசிங் சுகர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ஐசிங் சுகர் இல்லைன்னா நார்மல் பவுடர் சுகரே போட்டுக்கோங்க.
மேலே நமக்கு எவ்வளோ ஐசிங் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டா போதும். நம்ம அது கூட வந்து சாக்லேட் ஐசிங் பண்ணுறதுனால நம்ம வந்து கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. கிளேஸ் ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அது போய் வந்து அப்ளை ஆகாது. அது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ கிளேஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த டோ வந்து ஒரு ஒர்க்கிங் சர்ஃபேஸ்க்கு மாற்றியாச்சு நம்ம. இது நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மைதா மாவு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஈஸ்ட் போட்டு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள். இப்போ டோ நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ இதை விட்டு ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ரொம்ப தடியாகவும் திரட்டிடாதீங்க, உள்ளே வேகாது. ரொம்ப மெலிசாக இது பண்ணாலும் க்ரன்ச்சியாக ரொம்ப க்ரன்ச்சியாக போயிடும் உள்ளேயும் சேர்த்து. அப்புறம் நம்ம டோனட் அந்த இது டேஸ்ட் வராது. மீடியமான இதில் திரட்டிக்கோங்க. இப்படி மேலே எடுத்து விட்டு இப்படி போட்டுக்கோங்க. திக்னஸ் பார்த்துக்கோங்க, இவ்வளோ இருந்தால் போதும். இப்போ
இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய ரவுண்ட் போடுறதுக்காக. இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஹோல்ஸ் போட்டோம். இது தனியாக எடுத்துக்கலாம், இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் தனியாக. இப்போ ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இல்லை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுங்க. இந்த குட்டி குட்டியாக பால் இருந்துச்சுல, அதையும் நம்ம போட்டுடலாம் சைடில். நம்ம இது அடிக்கடி திருப்பி போட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம கீழே வந்து கலர் வந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி போடணும். இப்போ எல்லா இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கோல்டு கலர்ல வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிறது வந்து இதில் வந்து போட்டு எடுத்துடலாம். கிளேஸ் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம்ல. இப்போ டெக்கரேஷனுக்காக சில்வர் பால்ஸும் வந்து சாக்கோ நட்ஸும் நான் கலந்துட்டேன். இது மேலே தூவிடலாம் நம்ம. இப்போ இப்போ நமக்கு சூப்பராக டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் போட்ட அளவுக்கு வந்து எனக்கு 12 டோனட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் ஐசிங் சுகர் போட்டனால வந்து நம்ம டோனட்ஸ் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா மேலே வந்து முக்கி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து இது வந்து கோட் ஆயிரும். அதாவது பிசு பிசுன்னே இருக்காது, அது வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இனிமேட் போகிற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.